ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜேன் ஹாரிசன் எழுதின ஸ்டோலன் அப்படிங்கிற ப்ளேவை பற்றி தான். ஸோ இது வந்து ஒரு நார்மலான ப்ளே கிடையாது. எப்படின்னா இது வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட கூட்டத்துடைய ஒரு குரல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ப்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான் லீனியர் ப்ளே. அதாவது நம்ம த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் ப்ளே பார்த்தோம்ல, அங்கே லைக் 2 டைம் ஃப்ரேம்ஸ்க்கு நடுவில் ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எபிசோடாக வரக்கூடிய ஒரு கனெக்ஷனே இல்லாத ஒரு நான் லீனியர் ப்ளே. இது வந்து டைம் ஃப்ரேம் வந்து ஜம்ப் ஆகிட்டே இருக்கும். ஸோ சின்னவங்களாக இருக்கும்போது, சின்ன பசங்களாக இருக்கும்போது வர சீன்ஸ், அவங்க பெரியவங்களாக ஆனதுக்கப்புறம் இருக்கிற சீன்ஸு, அங்கங்கே வந்து ஒரு கனெக்ஷனே இல்லாமல் இந்த ப்ளே வந்து வரும். ஸோ இந்த ப்ளே வந்து ஃபஸ்ட் நம்ம பார்ப்போம். அப்புறம் இந்த ப்ளேக்கு பின்னாடி இருக்கிற ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த ப்ளேவை வந்து ஃபஸ்ட்டு இந்த ப்ளேவோட பேர் வந்து த லாஸ்ட் சில்ட்ரன் அப்படின்னு தான் வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து இதோட சூட்டபிளான நேம் கிடையாது அப்படின்னு ரியலைஸ் பண்ணி இந்த ப்ளேவோட நேமை ஸ்டோலன் அப்படின்னு மாற்றினாங்க. ஸோ அது எதனால் அப்படின்னும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உலகத்தில் வந்து அதிகமான பிளேசஸை காலனைஸ் பண்ண ஒரே ஒரு நாடு வந்து த பிரிட்டிஷ் எம்பையர் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு பிரிட்டிஷ் எம்பையர் தான் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் மேக்ஸிமம் ஆக்குப்பை பண்ணாங்க. அவங்களுக்கு ஒருத்தருக்காக இண்டிபெண்டன்ஸ் கொடுத்தாங்க. நிறைய நாட்டுடைய இயற்கை வளங்களை வந்து தங்களோட நாட்டோடைய அட்வான்டேஜுக்கு சுரண்டாங்க. அண்டு நம்ம படிக்கிற ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், புக்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு வேர்ஷன் இருக்கும்னா, அவங்க தான் போய் அந்த காட்டுவாசிகளை வந்து சிவிலைஸ்ட் ஆக்குனாங்க அப்படிங்கிற மாதிரியான வெர்ஷன்ஸ் தான் நம்ம அதிகமான இடத்துல பார்க்க முடியும். ஸோ இந்த ப்ளே எப்படிப்பட்ட ப்ளே அப்படின்னா வந்து ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் இருந்த ஒருத்தர், ஓகே, காலனைஸ் பண்ணப்பட்ட ஒருத்தர் அந்த காலனைஸ்டு லாங்குவேஜையே கற்றுக்கிட்டு அந்த லாங்குவேஜ்லேயே அவங்களுக்காக, இந்த ஒடுக்கப்பட்டவங்களுக்காக எழுதப்பட்ட ஒரு ப்ளே தான் இந்த ஸ்டோலன். ஸோ இந்த ஸ்டோலன் அப்படிங்கிற ப்ளே வந்து பார்த்திங்கன்னா 5 கேரக்டர்ஸ் வராங்க. ஓகே, இந்த 5 கேரக்டர்ஸை பற்றியும் எபிசோடாக வருது. எதுவுமே எந்த விதத்துலையுமே கனெக்டடான இன்சிடென்ட்ஸ் கிடையாது. ஸோ 5 கேரக்டர்ஸ் காட்டுறாங்க. ரூபி, அதான் அவங்க தான் ஃபர்ஸ்ட் கேரக்டர். இவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே தனிமையாக இருக்க ஆசைப்படுற ஒரு க்ரேஸியான கேரக்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்போவுமே தனிமையில் இருக்கக்கூடிய, ஜாஸ்தி பேசாத ஒரு கேரக்டர். ஓகே, ஸோ இவங்க தான் ஃபர்ஸ்ட் கேரக்டர். ஸோ 5 கேரக்டர்ஸில் இவங்க ஃபர்ஸ்ட் கேரக்டர். இந்த 5 பேருமே வந்து ஒரு வெல்ஃபேர் சென்டரில் இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாண்டி அப்படிங்கிறவர் வந்து எப்போ பாரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃபான பிளேஸை தேடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக காட்டுறாங்க. அப்படின்னா வந்து அவரோட சூட்கேஸை வச்சுட்டு ஒரு வீடு இல்லாமல் ஒவ்வொரு இடமா அலைஞ்சு திரிகிற ஒருத்தராக காட்டுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆன் அப்படிங்கிற ஒருத்தவங்க அந்த வெல்ஃபேர் சென்டரில் இருந்தவங்க லேட்டர் அவங்கள வந்து அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரு ஒயிட் பேரண்ட்ஸ் வந்து அவங்கள அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்களோட லைஃப்பையும் இந்த எபிசோட்ஸில் வந்து காட்டுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜிம்மி யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா தன்னோட ஃபேமிலியிலேருந்து பிரிக்கப்பட்ட ஒரு பர்சன். அவங்க அம்மாவை பார்க்குறோங்கிறதுக்காக ரொம்ப ஏங்குறாரு. ஸோ ஜிம்மியோட லைஃப்பில் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்காதா, நம்மளையும் யாராச்சும் அடாப்ட் பண்ண மாட்டாங்களா, ஹாப்பியாக இருக்க மாட்டோமான்ற அந்த ஒரு ஃபீலிங் ஃபுல்லாக வந்து அவரோட கேரக்டரில் வந்து கொண்டு வராங்க. ஸோ லாஸ்ட்லி வந்து ஷேர்லி வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே வந்து தன்னோட பேரண்ட்ஸை விட்டு பிரிக்கப்பட்ட ஒரு பர்சன். அண்ட் இவங்க குழந்தைங்களை விட்டும் அவங்க பிரிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இவங்க வந்து தனக்கு இப்போது கிராண்ட் சில்ட்ரன் இருக்கும் அப்படின்ற ஹோப்ஸில் வந்து இந்த ப்ளே ஃபுல்லாக வந்து அந்த ஸ்வெட்டர் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஓகே, ஸோ இவங்க தான் 5 கேரக்டர். யாருன்னா ரூபி, சாண்டி, ஜிம்மி, ஷேர்லி, அப்புறமா வந்து ஆன். ஓகே, ஸோ இதில் வந்து இந்த 5 பேரோட லைஃப்பை வந்து அங்கங்கே அப்படியே காட்டுறது தான் இந்த நாவல். ஸோ நான் வந்து அப்படியே எபிசோடாக சொல்லலை. நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு வந்து 5 கேரக்டரோடைய இன் அண்ட் அவுட் என்னவோ அது மட்டும் சொல்கிறேன். ஏன்னா வந்து இது எபிசோடிக் ஃபார்ம்ஸில் தான் இந்த ப்ளே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரூபி அப்படின்ற கேரக்டர் நான் சொன்னேன்ல. ஸோ இந்த ரூபி அப்படின்ற கேரக்டர் வந்து ஒரு சின்ன பொண்ணாக இருக்கிறதுல இருந்தே இந்த வெல்ஃபேர் அசோசியேஷனில் இருக்கிற ஒரு கேரக்டராக காட்டுறாங்க. இவங்க வந்து ரொம்ப சைலண்ட்டாக, ஜாஸ்தி பேசாத ஒரு கேரக்டராக வந்து காட்டுறாங்க. ஸோ இந்த பசங்களை வந்து யாராச்சும் ஒரு ஃபாஸ்டர் பேரண்ட்ஸ் வந்து வீக்கெண்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்து எல்லாரையும் லைனாக நிற்க வைக்கிறாங்க. அப்படி வந்து பிளாக்கஸ்ட் கிட்லேருந்து ஒயிட்டஸ்ட் கிட் வரைக்கும் அந்த மாதிரி நிற்க வைப்பாங்க. அப்படி நிற்க வைக்கும்போது அடிக்கடி வந்து அந்த பேரண்ட்ஸ்
வந்து செலக்ட் பண்ணுறது யாரை பார்த்தீங்கன்னா ரூபியை தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ ரூபி ஃபஸ்ட்டு இனிஷியலி வந்து அதை பெருசாக எடுத்துக்கலனாலும் போக போக ஐயோ நம்மளை செலக்ட் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிடுவாள். அவள் போயிட்டு திருப்பி வரும்போதெல்லாம் அவள் ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க, அங்கே நீ என்ன பண்ணன்னு சொல்லி, ஐ ப்ராமிஸ் நாட் டு டெல் எனி ஒன் அப்படின்னு சொல்லுவாள். ஸோ இட் சீக்ரெட்லி மீன்ஸ் தட் ஷி வாஸ் செக்ஷுவலி அப்யூஸ்ட் அந்த மாதிரி வந்து கொண்டு போவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஷி வாஸ் அ ஸ்மால் கிட். She has been sexually molested, harassed, raped by these foster parents அந்த மாதிரி காட்டுவாங்க. eventually she gets pregnant and இதை வந்து அதான் இந்த சின்ன குழந்தையா அவள் இருக்கும் போதில் ஒரு சீனும், அப்புறமா வந்து கான்ட்ராஸ்ட் பண்ணி அவள் ப்ரெக்னெண்ட்டாக அந்த குழந்தையோட இருக்கிற ஒரு சீனும் வந்து கான்ட்ராஸ்ட் பண்ணி வந்து போகிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ ரூபி வந்து ஒவ்வொரு வாட்டியுமே வந்து ஒரு வாட்டி பேரண்ட்ஸ் நம்மளை ஏக்கத்தோடு வந்து லைக் நம்ம நல்லா பார்த்துக்க மாட்டாங்களா, நமக்கு சாப்பாடு நல்லா கிடைக்குமா அப்படின்ற ஏக்கத்தை தாண்டி நம்மளை யாருமே மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாதுன்ற ஒரு பயத்தோடு வாழ்கிற ஒரு கேரக்டராக இந்த பிளேயில் வந்து காட்டுவாங்க. ஈவென்ச்சுவலி வந்து என்ன ஆகும்னா ஷி டாக்ஸ் வெரி வெரி லெஸ், கம்மியாகிட்டு அப்படியே பைத்தியம் மாதிரி வந்து ஆகிடுவாள். சில பேர் வந்து அவளை மெய்டாக கூட்டிகிட்டு போவாங்க, மாபு தொடப்பம் எல்லாமே எடுத்துட்டு அவள் வந்து அங்கே ஃபாஸ்டர் பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போவாள். சில பேர் வந்து அவளை செக்ஷுவலி அப்யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவளோட ஃபேமிலியே வந்து அவளை ஒரு வாட்டி பார்க்க வரும்போது வந்து ஷி வில் நாட் ரெகக்னைஸ் ஹர் ஓன் ஃபேமிலி. அவள் ஃபுல்லாகவே பைத்தியம் மாதிரி ஆகிடுவாள். ஐயோ எனக்கு வேலை இருக்குது, ஐ ஹாவ் எனஃப் டு டூ அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாள். அதாவது அவள் வேலைக்காரின்ற அந்த இதுலேயே இருப்பாள். ஸோ அப்படியே வந்து மேடாகவே ஆகிடுவாள். இதுதான் வந்து ரூபியோட கேரக்டர் அவுட்லைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாண்டி. ஸோ இந்த சாண்டி அப்படின்ற பர்சன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, சாண்டியோட ஃப்ளாஷ்பேக் என்னென்னா, ஹி வாஸ் ஃப்ரம் அ வெரி ஹாப்பி ஃபேமிலி. அப்போ வந்து யாரோ அவங்க அம்மாவோட குரல் கேட்குது, சாண்டி வந்து ஃபிஷ்ஷிங் பண்ணும்போது சாண்டி ஓடிடு அப்படின்னு. ஸோ அப்போ வந்து அவனுக்கு என்ன நடக்குதுன்னு புரியல. ஹி ரன்ஸ் ஃப்ரம் த பிளேஸ். அப்போ போய் ஆன்ட்டி வீட்டில் கொஞ்ச நாள் இருக்கான். அப்புறமா ஆன்ட்டி வீட்டிலேருந்து அங்கிள் வீட்டில் போய் கொஞ்ச நாள் இருக்கான். அப்புறமா வந்து இந்த வெல்ஃபேர் கம்யூனிட்டி பீப்புள் வந்து அவனை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ இதுதான் அவனோட லைஃப். ஸோ திருப்பி அவனுக்கு ரெக்கரண்ட்டாக வரக்கூடிய விஷயம் வந்து ஹவு ஹி வாஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் ஹிஸ் ஃபேமிலி. இதுதான். ஸோ சாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஹீ சர்ச்சஸ் ஃபார் அ ஹோம். தனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி, தனக்குன்னு ஒரு வீடை வந்து தேடிக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அண்ட் சாண்டி வந்து நடுவில் ஒரு 2-3 ஸ்டோரிஸ் சொல்கிறாரு. இவங்க 5 பேர் இருக்கும்போது ஸ்டோரிஸ் எல்லாம் நிறையா சொல்கிறாரு. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஹோப் அந்த பசங்களுக்கு கொடுக்குற ஒரு கேரக்டராக இருக்கிற மாதிரி வந்து சாண்டியை வந்து காட்டுறாங்க. பட் சாண்டிக்குள்ளேயே வந்து தனக்கு ஒரு வீடு இல்லை அப்படின்ற அந்த ஏக்கத்தையும் வந்து காட்டுறாங்க. ஸோ நிறைய இடத்துல வந்து சாண்டி வந்து ரூபிக்கு வந்து பொம்மையை திருப்பி கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி, கதை சொல்கிற மாதிரி அப்படிலாம் வந்து 2-3 சீன்ஸ் எல்லாம் வருது. ஸோ சாண்டி வந்து பார்த்திங்கன்னா முங்கி அப்படிங்கிற ஒரு தன்னோட தாத்தா சொன்ன ஒரு கதையை வந்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, சன் வந்து ஃபுல்லாக ஷைன் ஆகிட்டே இருந்த டைமில் வந்து பீப்புள், அனிமல் எல்லாருமே வந்து சாப்பாடை தேடி அலைஞ்சிட்டு இருந்த டைமில் வந்து டார்க்னஸ் வந்த அந்த டைமில் முங்கி அப்படிங்கிற ஒரு அவுட்காஸ்ட், அதாவது ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு அவுட்காஸ்ட் பர்சன் வந்து என்ன செய்கிறாராம், எல்லார்கிட்டேருந்தும் சாப்பாடு எல்லாத்தையும் திருடி ரொம்ப தொல்லை பண்ணுறாராம். ஸோ அவங்க என்ன செஞ்சாங்களாம், அவங்களோட முன்னோர்கள் எல்லாம் இந்த முங்கி வந்து எல்லாரையும் தொல்லை பண்ணிகிட்டே இருக்கிறதுனால ஒரு மேஜிக் பவுடர் அவன் மேலே போட்டாங்களாம். போட்டோன்னா அவனோட ஸ்கின் வந்து அப்படியே ஒயிட் கலரில் ஆகிடுச்சு. அவன் எப்போவுமே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ண போகிறான்னு தெரிஞ்சால் அவனோட ஸ்கின் கலரை வச்சே அவனை எல்லாரும் ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. அதனால அவன் மேலே ஒரு மேஜிக் பவுடர் போட்டாங்க அப்படின்னு வந்து ஒரு ஸ்டோரியை வந்து சாண்டி சொல்கிறாரு. ஓகே, இந்த ஸ்டோரிக்கு வந்து என்ன இதுன்னு நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். இது ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோரி, சாண்டி சொன்ன ஒரு ஸ்டோரி. இன்னொரு ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா, சாண்டி வந்து ஒரு கெஸ்ட் வந்து நம்ம இருக்கிற இடத்த பார்க்க வராங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட ஆன்செஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து ரெட் கலர் சாண்டை வச்சு ஒரு பெரிய அந்த இடத்த வந்து அழகாக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ரெட் சாண்டை வச்சு ஃபுல்லாக ஒரு ஸ்ட்ரக்சர் கட்டி வச்சுருந்தாங்க. பட் அந்த கெஸ்ட்டு வந்து நம்மளோட ஆன்செஸ்டர்ஸ் இருக்கக்கூடிய இடத்த பார்க்க வர்றதுக்கு முன்னாடி காற்றடிச்சு அந்த மண்ணில் அவங்க செஞ்ச ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்து உதிர்ந்து போச்சு. அப்படி தான் வந்து டெசர்ட்ஸ் உருவாச்சு அப்படின்னு இன்னொரு கதையும் சாண்டி சொல்கிறதா இந்த இதில் வருது. ஸோ இந்த ஸ்டோரிஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இதெல்லாம் வந்து இந்த 2 ஸ்டோரியுமே வந்து பார்த்திங்கன்னா சாண்டி வந்து அந்த 5 பேருக்கும் சொல்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் வருது. ஸோ சாண்டியோட கேரக்டர் வந்து கடைசி வரைக்கும் ஒரு வீட்டை தேடி அலைஞ்சிக்கிட்டே இருக்க ஒரு கேரக்டர். ஈவன் ஆஃப்டர் அவர் அந்த வெல்ஃபேர் ஹோம்லேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் கூட நமக்குன்னு ஒரு வீடு இல்லையே, நமக்கு ஒரு பிளேஸ் இல்லையே, நம்ம இங்கே தான் இருந்து வந்தோமா,
அப்படின்ற ஒரு கொஷினோடவே உலகத்தை பார்க்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் சாண்டி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆன் தான் வந்து இந்த 5 பேரில் ரொம்ப லெஸ் காம்ப்ளிகேட்டடான ஒரு கேரக்டர். ஸோ இந்த ஆன் அப்படின்றவங்க இந்த வெல்ஃபேர் கம்யூனிட்டியில் இருந்து சின்ன வயசுலேயே அடாப்ட் பண்ணப்பட்டாங்க. பிகாஸ் ஷீ வாஸ் ஒயிட் ஆஃப் ஆல் த பீப்புள் தேர். ஓகே, அவங்க வெள்ளையாக இருக்கிறதுனால அவங்கள பேரண்ட்ஸ் அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இவங்க அடாப்ட் பண்ணி இங்கே வளர்கிறாங்க. இவென்ச்சுவலி இவங்க மறந்துடுறாங்க இவங்களோட லைஃப்பை பற்றி. இவங்க அடாப்டட் லைக் இவங்க வந்து அடாப்டடுன்றதை மறக்கலை. பட் இவங்க வந்து ஒயிட்டாக இருக்கிறதுனால தன்னுடைய என்ன சொல்கிறது, நம்ம எங்கேருந்து வந்தோம், நம்மளோட ஒரிஜின் என்னன்றது அவங்களுக்கு அவேர்னஸ் கிடையாது. ஸோ அவங்க வந்து அந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ளே ஃபிட் ஆகிடுறாங்க. பட் ஒரு நாள் வந்து அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, நீ வந்து ஒரு ஒயிட் கேர்ள் கிடையாது, நீ வந்து இது மாதிரி ஒரு அபோரிஜினல், அதாவது ஆஸ்திரேலியன் அபோரிஜினல் பீப்புளை சேர்ந்த ஒரு கேர்ள் தான் நீ அப்படின்னு சொல்கிறாங்க. அவளுக்கு வந்து அந்த டபுள் ஐடென்டிட்டி க்ரைசிஸ் வருது. இல்லையே, நம்ம இத்தனை நாள் இப்படி தான் நினச்சோம், நிஜமாலே நம்ம அப்படித்தானா அப்படின்ற ஒரு தனக்கு மேலே ஒரு கொஷின் வர மாதிரி வருது. எதுக்காக உங்கள் பேரண்ட்ஸ் அதை ரிவீல் பண்ணுறாங்கன்னா, உன்னோட அம்மா வந்து உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ அவளோட பேரண்ட்ஸ் அவளை எந்த விதத்துலையும் அப்யூஸ் பண்ண மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. பட் ஸ்டில் அவள் வந்து அந்த விஷயத்தை அவள் ஏற்றுக்கிறதுக்கு மென்டலி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாள். பிகாஸ் அவள் வந்து என்ன சொல்கிறது, ஒரு ரேசிஸ்டான வியூவில் வந்து மற்றவங்கள கீழே பார்க்குற மாதிரி பார்ப்பா. பட் அவளே வந்து அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவதான்றதை அவளால் டேர்ம்ஸுக்கு கொண்டு வர முடியாது. ஸோ ஈவென்ச்சுவலி அவள் அவங்க அம்மாவை மீட் பண்ண வந்து மீட் பண்ணுவாள். ஷீ ஃபீல்ஸ் 2 பக்கமுமே நான் பிலாங் பண்ணுறேன்ற அந்த ஏக்கம் வந்து அவளுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு மென்டல் ஸ்ட்ரகிள் இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் ஸ்கெட்ச் தான் வந்து ஆன். ஓகே, ஸோ இது ஆனோட கேரக்டர். நெக்ஸ்ட் வந்து ஜிம்மி அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேயே வெல்ஃபேர் சென்டருக்கு எடுத்துகிட்டு வந்த ஒரு பையன். இவங்க வந்து என்னோடய அம்மாவை பார்க்கணுன்ற ஏக்கத்தோடவே இருப்பார். இன்னொரு சைடு அவங்க அம்மா வந்து இந்த வெல்ஃபேர் கம்யூனிட்டிக்கு ஜிம்மியை பார்க்கணும், எங்கள் வீட்டில் இருக்க கஷ்டம்லாம் தீர்ந்துடுச்சு அப்படின்னு சொல்லி லெட்டர் போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட 27-28 இயர்ஸாக வந்து அவங்க அம்மாவும் ஜிம்மியும் பார்த்துக்கவே மாட்டாங்க. அவங்க எழுதுகிற லெட்டர்ஸ்க்கு எந்த ரிப்ளையும் வராது. ஜிம்மிக்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க அம்மா உயிரோடு இல்லை, இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஜிம்மி அவங்க அம்மாவுக்கு வந்து எல்லாமே நாங்கள் பண்ணித்தரோன்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க அம்மா லெட்டர் போட்டுகிட்டே இருப்பாங்க. பட் அவங்களுக்கு ரிப்ளையே வராது. ஸோ ஜிம்மின்ற கேரக்டரை வந்து தன்னோட அம்மாவை பார்க்கணுன்ற ஏக்கத்தோடவே இருக்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அம்மா இறந்துட்டாங்கன்ற ரியலைசேஷனுக்கு வந்துட்ட மாதிரி காட்டுவாங்க. பட் ஆஃப்டர் கம்மிங் அவுட் ஆஃப் தட் வெல்ஃபேர் ஹோம் எங்கள் அம்மா உயிரோடு தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அம்மாவை பார்க்க எல்லாம் ரெடி பண்ணி அவங்க அம்மாவுக்காக கிஃப்ட்ஸ்லாம் வாங்குவாங்க. அவங்க அம்மாவும் ஜிம்மியை பார்க்கறதுக்காக கிஃப்ட்ஸ்லாம் வாங்குவாங்க. பட் 2 பேரும் பார்க்க போகிற டைமில் கடைசி டைமில் அவங்க அம்மா வந்து இறந்துருவாங்க. ஸோ அது வந்து ஜிம்மிக்கு ரொம்ப ஹார்ட் பிரேக்கை கொடுக்கும். என்ன பண்ணுறதுனே வந்து ஜிம்மிக்கு தெரியாது. இந்த லைஃபோட அந்த காம்ப்ளெக்சிட்டிஸை தாங்க முடியாமல் வந்து ஜிம்மி வந்து கடைசியாக சூசைட் பண்ணிப்பார். ஸோ இதுதான் வந்து ஜிம்மியோட ட்ராஜிக் எண்டிங் ஸ்டோரி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா ஷேர்லின்றவங்க வந்து சின்ன வயசுலேயே வந்து இந்த வெல்ஃபேர் இதுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இவங்க வந்து கல்யாணம் பண்ணி ஷி ஹேட் சில்ட்ரனா இல்லை அப்யூஸ் பண்ணப்பட்டு ஷி ஹேட் சில்ட்ரனா அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கிடையாது. ஸோ இவங்களுமே ஒரு குழந்தையாக இருக்கும் போது இந்த வெல்ஃபேர் கம்யூனிட்டிக்குள்ளே வந்தவங்க. இவங்களோட குழந்தைகளையும் வந்து இவங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் 2 பேரையும் வந்து சின்ன வயசுலேயே வந்து அவங்கக்கிட்ட இருந்து பிரித்து வெல்ஃபேர் கம்யூனிட்டிக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ இவங்க வந்து இப்போ கொஞ்சம் ஒரு கிராண்ட் மாமா வர வயசில் இருக்காங்க. அதனால தான் வந்து எப்போ பாரு வந்து அந்த வுல்லன் க்ளோத்ஸ் வந்து நிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு கிராண்ட் சில்ட்ரன் இருப்பாங்க, எத்தனை பேர் இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. பட் ஸ்டில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு நாள் நான் என்னோடய கிராண்ட் சில்ட்ரனை பார்ப்பேன், அவங்கள தூக்குவேன், அந்த மாதிரி வந்து அதை பற்றியே அவங்க பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுற ஒரு கேரக்டர் தான் வந்து ஷேர்லி. ஸோ ஷேர்லி வந்து தன்னோட லைஃப்பில் ஆல்மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ் எல்லாமே இந்த வெல்ஃபேர் கம்யூனிட்டிக்குள்ளே தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா தன்னோட கிராண்ட் டாட்டரோடு அவங்க யுனைட் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. அண்ட் இவளை வந்து நான் யார்கிட்டையுமே கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஹாப்பி இமேஜோடு வந்து ஷேர்லியோட கேரக்டர் ஸ்கெட்சை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்க 5 பேர், இந்த 5 அவுட்லைன் தான் வந்து இந்த கேரக்டர்ஸ். இது எப்படி வருதுன்னா ஒவ்வொரு எபிசோடாக வருது. ஓகே, ஒவ்வொரு எபிசோடுக்கும் ஒரு பேர் கொடுக்குறாங்க, அங்கங்கே அவங்க ஆக்ட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி வந்து எபிசோடாக வருது. ஸோ இது என்னடா வெல்ஃபேர் கம்யூனிட்டி,
வெல்ஃபேர் கம்யூனிட்டினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட் இருக்குது. நான் ஆக்சுவலி வந்து இதை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து ட்ரை பண்ண கொஞ்சம் தேடுறதுக்கு. பட் யூல் பி சர்ப்ரைஸ்ட், இதை பற்றி பெருசாக எதுலேயுமே இல்லை. இன்ஃபேக்ட் இந்த ஸ்டோலன் ப்ளேவை பற்றியே வந்து கூகுளில் டைப் பண்ணால் பெருசான சோர்சஸ் எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ எதுனாலன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ப்ளே வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் காலனைசர்ஸ்க்கு மேலே தூக்கி எறியப்பட்ட, அவங்களோட இமேஜ் மேலே கரி பூசப்படுற ஒரு ப்ளே. ஓகே, ஸோ இது வந்து ஆஸ்திரேலியன் அபோரிஜினல் கம்யூனிட்டிஸ் இருப்பாங்க. ஆஸ்திரேலியாக்கே உரிதான பாப்புலேஷன் இருக்காங்கள்ல, ஆஸ்திரேலியன் இண்டிஜினஸ் பீப்புள். அதாவது ஆஸ்திரேலியாவிலேயே காலங்காலமாக வாழ்ந்து அங்கவே இருந்து இருக்கிற அந்த பீப்புள் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்கள வந்து எப்படி வந்து இந்த ஒயிட் பீப்புள், கரெக்டாக சொல்லணுன்னா இந்த யூரோப் பிரிட்டிஷ் பீப்புள் எப்படி அவங்கள போய் ஒடுக்குனாங்க, அவங்க லைஃப்பில் எவ்வளோ பிரச்சனைகளை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற ரியாலிட்டியை ஹிட் பண்ணுறது தான் இந்த ஒரு ப்ளே. ஸோ இந்த ப்ளே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த வெல்ஃபேர் கம்யூனிட்டின்னு நான் அடிக்கடி சொல்கிறேன்ல, இந்த வெல்ஃபேர் கம்யூனிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா, இந்த ஆஸ்திரேலியன் அபோரிஜினல் பீப்புள் இருக்காங்களே, இந்த ஆஸ்திரேலியன் பீப்புள் வந்து ரொம்ப காட்டு மிராண்டிங்களாக இருக்காங்க, இவங்களுக்கு வந்து லைஃப்பை சிவிலைஸ்டாக வாழ தெரியலை அப்படின்னு சொல்லி இவங்க வந்து அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் அவங்களோட லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கிறதுனால இவங்க வந்து ஒரு ரூல்ஸ் போடுறாங்க. என்ன போடுறாங்கன்னா, இப்போ ஒரு ஆஸ்திரேலியன் அபோரிஜினல் கம்யூனிட்டியில் பிறக்கிற ஒரு குழந்தை, அப்படி இல்லைனா ஒரு ஆஸ்திரேலியனுக்கும் ஒரு ஒயிட் பீப்புளுக்கும் பிறக்கிற ஒரு மிக்ஸ்டான ரேஸில் இருக்க குழந்தை, எதாக இருந்தாலும் அந்த குழந்தைங்களை வெல்ஃபேர் கம்யூனிட்டிஸ்க்கு அனுப்பணும். அவங்களுக்கு நாங்கள் ஒழுங்கான எஜுகேஷன், ஃபுட்டு எல்லாமே வந்து நாங்கள் அவங்கள பார்த்து அவங்கள வந்து ஒரு சிவிலைஸ்டான பர்சனாக அவங்கள நாங்கள் வளர்ப்போம் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறாங்க. நிறையா பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம பசங்களை வந்து சேஃபாக பார்த்துக்கிறாங்க, நல்லா தான் சொல்லித்தராங்கன்னு சொல்லி விருப்பப்பட்டு அனுப்புனவங்களும் இருக்காங்க. சில பேருக்கு வந்து காரணம் காட்டி, நீங்கள் உங்கள் குழந்தைங்களை உங்களுக்கு ஒழுங்காக பார்த்துக்க தெரியலை அப்படின்னு காரணம் காட்டியும் இழுத்துட்டு போனவங்கள, கஷ்டப்பட்டு கம்பல்ஷனோட ஆர்டர் போட்டு இழுத்துட்டு போன குழந்தைங்களும் நிறையா பேர் இருக்காங்க. ஸோ இப்படி எடுத்துகிட்டு போன அந்த குழந்தைகளை வந்து வெல்ஃபேர் கம்யூனிட்டி அப்படிங்கிற ஒரு அசைலம் மாதிரி ஒரு பிளேஸில் வந்து, ஒரு கேம்ப் மாதிரி ஒரு பிளேஸில் வந்து அடைச்சி வச்சு அவங்களுக்கு ஒழுங்கான எஜுகேஷனும் கொடுக்காம, அவங்களுக்கு ஒழுங்கான ஃபுட்டும் கொடுக்காம அவங்கள வந்து கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா வந்து ஹாஃப் பிளட், ஃபுல் பிளட். அதாவது இது வந்து இந்த பையன் வந்து ஒரு அதாவது 2 பேரண்ட்ஸுமே வந்து இண்டிஜினஸ் பீப்புள் தான், இவன் வந்து ஒரு ஹாஃப் ஒயிட்டு ஹாஃப் அபோரிஜினல், அந்த மாதிரி வந்து குழந்தைங்களை வந்து பிரிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்டர் பண்ணுறதுக்காக ஒயிட் பேரண்ட்ஸை வீக்கெண்ட்ஸில் வந்து யாராச்சும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு வராங்க. அவங்களுமே இவங்களை வந்து ஒரு ஸ்லேவாக, ஒரு செக்ஷுவல் டாயாகவும் ஒரு மெய்டாகவும் தான் பார்க்குறாங்க. ஸோ ஜிம்மியோட ஏக்கம் வந்து நம்மளை யாராச்சும் ஒருத்தர் கூட்டிகிட்டு போயிட மாட்டாங்களா, நம்மளை அடாப்ட் பண்ணி அங்கே ஹாப்பியாக இருக்கலாமே அப்படின்ற அந்த ஏக்கம் வந்து ஜிம்மிக்கு இருக்கும். பட் ஒரு வாட்டி போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஹீ ஃபீல்ஸ் ஸோ மச் ஆஃப் ஷேம். என்ன நடக்குது அப்படின்றத வந்து அவங்க வெளிப்படையாக சொல்லலைனாலும் அந்த அடாப்ஷன் பண்ணக்கூடிய அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து ஜிம்மிக்கு அடுத்த வாட்டிலேருந்து இருக்காது. ஒரே ஒரு வீக்கெண்ட் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இருக்காது. ஸோ எப்படிப்பட்ட ஒரு லைஃப்பை வந்து இந்த மாதிரி குழந்தைங்கள் வாழ்ந்தாங்க, இது வெறும் கதை கிடையாது, இது உண்மையாகவே நடந்த ஒரு விஷயம். அதை அடாப்ட் பண்ண ஸ்டோரி தான் இது. ஸோ இது வந்து த லாஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு பேர் வச்சாங்கன்னு சொன்னல, அதுக்கப்புறமா தான் ஸ்டோலன்னு மாற்றினாங்க. இவங்க வந்து தொலைஞ்சு போன தலைமுறை கிடையாது, இவங்களை அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து திருடி எடுத்துகிட்டு போய் இவங்களை வந்து தன்னோட கல்ச்சரை விட்டு இவங்களை வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தினால இவங்களை இல்ட்ரீட் பண்ணி இவங்களை இப்படி வச்சுருந்தாங்க. அதனால தான் இந்த குழந்தைகள் வந்து லாஸ்ட் கிடையாது, தே ஆர் ஸ்டோலன் ஃப்ரம் தேர் பேரண்ட்ஸ் அப்படின்ற ஒரு மோட்டிவில் தான் வந்து இந்த ப்ளேவை வந்து ஸ்டோலன் அப்படின்னு வந்து மாற்றினாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து எத்தனையோ குழந்தைங்கள் வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்டேருந்து ஜஸ்ட் பிகாஸ் அவங்க ஆஸ்திரேலியன் வம்சாவளியிலேருந்து பிறந்த ஒரு குழந்தைங்கன்னு சொல்லி இந்த ஒயிட் பீப்புள் வந்து அவங்கள வந்து பிரித்து கேம்பில் போட்டு இந்த மாதிரி வந்து சித்திரவதைகளுக்கெல்லாம் உள்ளாக்குனாங்க. இவங்க வந்து இந்த கேம்ப்ஸை விட்டு வெளியில் வரும்போது இவங்க யாருன்னே நிறையா பேருக்கு அவங்களுக்கு புரியல. அதாவது நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம ஃபேமிலியோட ரூட்டடாக இருக்கும் போதே நமக்குள்ளே நிறையா கொஷின்ஸ் வரும்போது
ஃபேமிலியோட எந்த ஒரு லிங்க்குமே இல்லாமல் ஒரு இடத்துல அடப்பட்டு எஜுகேஷனை கொடுக்காம சாப்பாடும் கொடுக்காம இப்படி வச்சுருந்து வெளியில் ஒருத்தரை அனுப்பிவிட்டால் அவங்க எப்படி இந்த உலகத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க? இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து அந்த டைமில் வந்து இந்த ப்ளே ரிலீஸ் ஆன டைமில் வந்து தன்னோட வாழ்வோட எந்த ஒரு என்ன சொல்கிறது மோட்டிவுமே இல்லாமல் இதுதான் வாழ்க்கையான்ற ஒரு மோட்டிவில் உலகத்தை பார்த்தவங்க எவ்வளோ பேர் வந்து இருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு இட்ஸ் அ ரியலி இம்பார்ட்டண்ட் ப்ளே. இது வந்து ப்ளே வைஸ் பார்த்திங்கன்னா இதில் ஒன்றும் பெரிய அவுட்லைன் கிடையாது. பட் இந்த ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுட்டு இந்த எபிசோட்ஸை படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ளேவை படிக்கும் போது அந்த வலி வந்து உங்களுக்கு உணர முடியும். ஓகேவா? ஸோ இது வந்து அகேன் இட் இஸ் பேஸ்ட் ஆன் அ ட்ரூ ஹிஸ்டாரிக் இன்சிடெண்ட். நான் அப்புறமா சாண்டி வந்து 2 கதை சொல்கிறதா சொன்னல. அந்த ஒரு பையன் இருப்பான், அவன் பேர் வந்து முங்கி. அவன் வந்து சாப்பாடெலாம் திருடி சாப்பிடுவான். அந்த கதையை நான் சொல்லும் போது அவன் சாண்டியோட கிராண்ட் ஃபாதர் வந்து ஒரு மேஜிக் பவுடராக வந்து அந்த முங்கி மேலே போட்டுட்டாங்க. அவன் வந்து அப்படியே ஒயிட்டாக ஆயிட்டான். அப்போ அவன் எந்த தப்பு செஞ்சாலும் அவனோட ஸ்கின் கலர் வச்சு அவனை ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னால. ஸோ இது வந்து சட்டிலாக வந்து அந்த ஒயிட் பீப்புளோடைய இதை வந்து காட்டுது. எப்படி வந்து இவங்க தன்னோட சொந்த ஊரை விட்டுட்டு இங்கே வந்தாங்க, இங்கே வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாங்க. அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியலன்னொன்னே அவங்க வெல்ஃபேர் கேம்ப்ஸுன்ற பேரில் ஆசை காட்டி இவங்க எல்லாரையும் தன்னோட கல்ச்சரை விட்டு வெளியில் கொண்டு வர ட்ரை பண்ணாங்க. ஸோ இந்த முங்கி கேரக்டரில் வரக்கூடிய அந்த மிஸ்சீவியஸான பர்சன், மற்றவங்க கிட்டேருந்து சாப்பாடு தண்ணி எல்லாம் திருடுறவன், தொல்லை கொடுக்குறவன் வந்து இந்த ஒயிட் பீப்புள் தான்றதை இன்டெரக்டாக வந்து சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. அந்த ஸ்டோரி வழியாக, சாண்டியோட ஸ்டோரி வழியாக அதை சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. அண்டு நீங்கள் இப்போ டெக்ஸ்ட் புக்ஸ்லேயே பாருங்களேன், ஆஸ்திரேலியாவை இப்போ நமக்கே ஒன்றுமே இல்லை, ஆஸ்திரேலியாவை பற்றி வேணாம். ஓகே, ஸோ வில் கோ டு அமெரிக்கா. அமெரிக்காவை யார் கண்டுபிடிச்சா? கிறிஸ்டோஃபர் கொலம்பஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் என்ன, அமெரிக்காவை அதுக்கு முன்னாடி அங்கே யாருமே இல்லையா? அங்கே வந்து அந்த இடத்துக்குனே உரிதானவங்க அங்கே இருந்தாங்க. ஓகே, தே வேர் ரெட் இண்டியன்ஸ் லிவிங் இன் அமெரிக்கா. அமெரிக்காவை கண்டுபிடிக்கும் போது அமெரிக்கா வாஸ் நாட் அன் ஐசோலேட்டட் லேண்ட். ஓகே, அங்கே இருக்கிறவங்க இருக்க தான் செஞ்சாங்க. அந்த இடத்துக்குன்னே உரியவங்க வம்சாவளி அங்கே இருந்தவங்க அங்கே இருக்க தான் செஞ்சாங்க. ஓகே, அவங்க எல்லாரையுமே கொண்டு குமிச்சாங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து சமாதானம் பேசுகிறன்ற பேரில் வந்து தே அப்யூஸ் தோஸ் பீப்புள். இன்றைக்கி வந்து ரெட் இண்டியன்ஸ் அமெரிக்காவில் இல்லவே இல்லை. அவங்க தான் ஆக்சுவலி அந்த இடத்துல வந்து காலங்காலமாக வாழ்ந்தவங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி புக் எடுத்து படிச்சிங்கன்னா கிறிஸ்டோஃபர் கொலம்பஸ் தான் யாருமே இல்லாத அமெரிக்காவை போய் கண்டுபிடிச்ச மாதிரி வந்து ஒரு பிம்பத்தை கொடுத்துருப்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது. இன்றைக்கி வந்து யார் அந்த இடத்துக்கு சொந்தக்காரங்களோ அவங்க அந்த இடத்துல இல்லவே இல்லை. நீங்கள் ரெட் இண்டியன்ஸை சர்ச் பண்ணி பாருங்கள், அமெரிக்காவில் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்காங்கன்னு. ஈவன் 2% கூட இருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து அந்த இடத்துக்கு உரிதானவங்கள அழிச்சிட்டு இவங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு சொந்தக்காரங்களாக வந்து மாறிடுவாங்க. இதுதான் வந்து the British people have done this to so many countries, so many people. அவ்வளோ பேருடைய ஒரிஜினாலிட்டியை அழிக்க வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி ரெட் இண்டியன்ஸ் இல்லவே இல்லை. அமெரிக்காவில் என்னமோ பிரிட்டிஷ் தான் வந்து அமெரிக்காவை கண்டுபிடிச்ச மாதிரி டுடே அமெரிக்கா இஸ் ஆல் அபவுட் பீயிங் ஒயிட். ஆனால் ரெட் இண்டியன்ஸ் ஒயிட்டாகவே இருக்க மாட்டாங்க பார்க்குறதுக்கு. ஓகே, ஸோ அந்த இடத்துக்கு உரிதானவங்களை வந்து அவ்வளோ பேரையும் கொன்று குமிச்சிட்டாங்க. இதே தான் வந்து இது வந்து ஒரு விதமான விஷயமாக வந்து ஆஸ்திரேலியாவில் நடந்திருக்கு. they didn't kill them, பட் அவங்களோட ஐடென்டிட்டியை வந்து அவங்க கையிலேருந்து பறிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த வெல்ஃபேர் கம்யூனிட்டிஸ் மூலியமாக அதை வந்து ஒரு சட்டிலான விதத்தில் வந்து சொல்கிறது தான் இந்த ப்ளே. ஸோ இது வந்து உண்மையாக நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஈவன் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஆஸ்திரேலியா, ஐ திங்க் 2002 நினைக்கிறேன், ஹி அப்பாலஜைஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த பார்லிமெண்ட். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு. ஸோ அதை விடுங்களேன், இட் வாஸ் அ ப்ளே, இட் ஹேப்பன் இன் த பாஸ்ட் அப்படின்னு கூட உங்களால் விட முடியாது. இன்றைக்கி 2025. ஓகே, இன்றைக்கி நீங்கள் வந்து நிறையா வந்து இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்கிலலாம் பார்த்துருப்பீங்க. இந்த மவோரி பீப்புள்னு ஒரு பீப்புள் இருப்பாங்களே, வாயில் டேட்டூஸ் எல்லாம் வச்சுட்டு. நீங்கள் அந்த ஒரு ஃபேமஸான ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு பொண்ணு வந்து இந்த யங் உமன் பார்லிமெண்ட் மெம்பர், அவங்க வந்து அந்த மவோரி சாங்கை வந்து பாடி அந்த பார்லிமெண்ட் பில்லை கிழிச்சு போடுவாங்க. ஒரு மாதிரி ஹா ஹூ அப்படி சொல்லி பாடுவாங்க, பார்த்துருப்பீங்க நீங்கள் எல்லாரும். ஸோ அவங்க ஆஸ்திரேலியாவுக்கு உரிதான இண்டிஜினஸான ஒரு ஆஸ்திரேலியன் பீப்புள். ஆனால் இன்றைக்கும் ஆஸ்திரேலியாவில் அதிகமாக இருக்கிறது ஒயிட் பீப்புள் தான். அவங்க எப்படி அதை ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணுவாங்கன்னா, நாங்கள் தான் ஆஸ்திரேலியாவை சிவிலைஸ் ஆக்கணும், நாங்கள் தான் அதை கண்டுபிடிச்சோன்ற மாதிரி ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஆனால் அப்படி கிடையாது. அங்கே இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் ஒரு விதமான மென்டல், சைக்காலஜிக்கல், எமோஷ்னல் டார்ச்சர் கொடுத்து அங்கே இருக்கிற
பாப்புலேஷனை வந்து ஒரு விதமாக அழிச்சிட்டு இன்றைக்கி வந்து அவங்க அந்த நாட்டை கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா there's a lot of white people மெஜாரிட்டி தான் அங்கே அதிகமாக இருக்குது. இன்றைக்குமே அங்கே இண்டிஜினஸ் ட்ரைப்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஆனால் அவங்களோட உரிமைகள் எல்லாமே பறிக்கப்பட்டுட்டு தான் இருக்குது. ஸோ திஸ் play is a silent attack but a loud voice on how people were treated when they were colonized in Australia. ஸோ இந்த மாதிரி வந்து ஆஸ்திரேலியாவுக்கு மட்டும் கிடையாது, ஆஃப்ரிக்காவுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது, அமெரிக்காவுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது, இந்தியாவுக்கு கூட ஒரு ஸ்டோரி இருக்குது. ஸோ எல்லாருமே எங்கெல்லாம் போனாங்களோ the people, the British people, the European kingdom எங்கெல்லாம் போனாங்களோ they just spoil the culture. ஸோ இப்போ வந்து நம்ம இதில் பார்க்கக்கூடிய டேக்அவேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா how they were exploited அப்படிங்கிறது. அண்ட் இன்னொன்று வந்து these people had this, இந்த பிரிட்டிஷ் பீப்புள் வந்து they had this thought, நாங்கள் தான் சிவிலைஸ்டான பீப்புள், நாங்கள் தான் வந்து கல்ச்சரான பீப்புள் அப்படின்னு. அதனால் அவங்க மற்றவங்களோட கல்ச்சரை வந்து புரிஞ்சிக்கவும் ட்ரை பண்ணலை, அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவும் ட்ரை பண்ணல. ஸோ இந்த ஆஸ்திரேலியன் ட்ரைப்ஸோடைய லைஃப் வந்து எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப ஸ்பிரிச்சுவலி இருந்துச்சு. அதாவது நேச்சரோட ஒன்றி வாழ்ந்த வாழ்க்கை தான் அவங்களோட வாழ்க்கை. அவங்க பெருசாக சேவ் பண்ணவும் ஆசைப்படலை, பெருசாக வந்து அவங்க என்ன சொல்கிறது, காசு சம்பாதிக்கணும், சேர்த்து வைக்கணும் நாளைக்காக அப்படின்ற அந்த கன்சியூமரிசம் வந்து அவங்கக்கிட்ட இல்லை. ஸோ அதை உணர்ந்த இவங்க வந்து இவங்களை எப்படியாச்சும் வந்து நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னு எடுத்த ஸ்டெப் தான் இந்த வெல்ஃபேர் கம்யூனிட்டிஸ் எல்லாமே. அதை வந்து உலகத்துக்கு சொல்கிற ஒரு ப்ளே தான் இந்த ப்ளே ஸ்டோலன் பை ஜேன். ஸோ இந்த ப்ளே வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து எபிசோட் வைஸ் படிக்கணும், இந்த ஹிஸ்ட்ரி தெரிஞ்சு நீங்கள் படிக்கணும். ஸோ தட் யூ நோ த பெயின் பிஹைண்ட் தீஸ் வாய்ஸஸ். Okay, so yeah, that's all about it.